ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டாக் டைம் ரீல்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் கோலா உருண்டை குழம்பும் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் கொத்தி கடையில் வாங்கியிருக்கேன். அதை லைட்டாக மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் துருவி எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு அந்த மட்டனில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கான மசாலா. அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகமும் சோம்பும் நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த அளவுக்கு 2 முட்டை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உருண்டை உடையாமல் நல்லா வரும். ஆனத்தில் நல்லா புசு புசுன்னு எலும்பி நிற்கும் அந்த முட்டை, ஓகேங்களா? இப்போ அடுத்தது கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் குழம்புக்கு தேவையானது. எலும்பு கொழுப்பு தனியாக வாங்கியிருந்தாங்க, அதுவும் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி சோம்பு ஜீரகமும் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 பட்டை, கிராம்பு 3 எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிப்புக்காண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதுன்னா ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். என்ன சமையல் செஞ்சாலும் வெங்காயத்தை நல்லா வதக்குனிங்கன்னா சமையல் ரொம்ப சூப்பராக வரும், சரிங்களா? இது என்னோடய டிப்ஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ தக்காளி, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கலர் கொடுக்கும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா என்னோடய மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாத்தூள் சப்போஸ் காரம் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். நல்ல ஒரு கலர் கிடைக்கும் குழம்புக்கு, அதுக்காண்டி தான் எண்ணெயிலே போட்டு வதக்குறது. இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இந்த டைமில் தான் சேர்க்கணும், அப்போ தான் பச்சை வாடை போகும். நல்லா சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காவை நல்லா நடுவில் மட்டும் கீறி எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் நல்லா இப்போ எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? நல்ல மசாலாவோட இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எலும்பு கொழுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதுலேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த எலும்பு கொழுப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சரிங்களா? இப்போ எலும்பு கொழுப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சரிங்களா? அதில் கொஞ்சோண்டு சோம்பும் ஜீரகமும் போட்டு தேங்காய் ஒரு 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சரிங்களா? தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்ல ஆணத்தை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேருங்க. சேர்த்து விட்டு புளி கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, புளியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போது மூடி போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கீமா, அந்த இதை வந்து நல்லா உருட்டிட்டு ஒரு தட்டு நான் பொரிக்கிறதுக்கும் ஒரு தட்டு நான் வந்து ஆணத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக சிம் பண்ணிவிட்டு உருண்டை நீங்கள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டையை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு. சரிங்களா? இது மாதிரி வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிங்களா? அடுத்தடுத்த பேட்சை நெக்ஸ்ட்டு போட்டு பொரிச்சிக்கிட்டே இருக்கலாம். சைட் பை சைடு ஆணமும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. கொதித்த ஆணத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம உருண்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், உருண்டையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உருண்டை. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப எம்மியாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் போய் பார்த்தோம்னா ஆணமும் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு. வெந்து அழகாக மேலே வருது பாருங்கள். எதனாலனா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் பாருங்கள். அதனால தான் உடையாமல் வெந்து மேலே வருது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.